உன்னை தேடி. ஒரு நடுத்தர குடும்பத்தில் வனிதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு கனவுகள் இருந்தன, ஆனால் சொல்ல தைரியமில்லை. வேலைக்கு செல்ல வேண்டும், மற்ற பெண்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் பெண்ணுக்கு இது தேவையா என்ற கேள்வி அவளை அடிக்கடி காயப்படுத்தியது. திருமணத்துக்கு பிறகும் அவள் கனவுகள் மௌனமானது. வீடு, குடும்பம், பொறுப்புகள், அவளே எல்லாம் செய்ய வேண்டும். ஒரு நாள் கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். அந்த பார்வையில் சோர்வும் மறைந்த ஆசையும் இருந்தது. நானும் ஒரு பெண் தானே, மற்ற பெண்களைப் போல் ஏன் வேலைக்கு செல்லக்கூடாது? குடும்பத்தையும் கவனித்து கொண்டு வேலைக்கும் செல்லலாமே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அன்று முதல் அவள் தனக்காக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டாள். இரவு நேரங்களில் சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கற்றுக்கொள்ள தொடங்கினாள். அவளுடைய திறமையை சிறிது சிறிதாக வளர்த்து கொண்டாள். சோர்வு வந்தது, சந்தேகம் வந்தது, ஆனால் அவள் நிற்கவில்லை. பிழைகள் செய்தாள், மீண்டும் எழுந்தாள். மெதுவாக அவள் தன்னம்பிக்கையை கண்டாள். மக்கள் மறுபடியும் இவளுக்கு தேவையா என்று ஏதேதோ ஏளனம் பேசத்தான் செய்தார்கள். ஆனால் அவள் எதையும் காதில் கேட்டுக்கொள்ளவில்லை. அவள் பதிலும் சொல்லவில்லை, செயலில் காட்டினாள். அவள் முயற்சி வளர்ந்தது, அவள் திறமை வெளிப்பட்டது. ஒரு நாள் அவள் வெற்றியும் அடைந்தாள். அந்த வெற்றி சத்தமாக இல்லை, ஆனால் உறுதியானது. அவள் குடும்பமும் பெருமைப்பட்டது. முக்கியமாக அவள் தன்னைத்தானே நம்பினாள். நீதி. பெண் என்பதால் அல்ல, நம்பிக்கை இல்லாததான் தோல்வி. தன்னம்பிக்கை உள்ள பெண், அவளே அவள் வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.